ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. மூணு வந்து மூடிட்டு இருந்துருக்கும்டா. நீ சும்மா அந்த பிரச்சனை இருக்குமா? பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கின்ற போது அவர் சிறையிலேயே மந்திரியாக ஆக்கப்படுகிறார். திருடன் என்று உலகறிய அறியப்பட்டவர்களெல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த இடத்திற்கு வருகிறார்கள், மீண்டும் மீண்டும் அதையே செய்கிறார்கள். இவ்வளவு பகிரங்கமாக ஒரு அரசு இதை செய்கின்ற போது, இது எடுத்து நீதிமன்றத்திற்கு சொல்லப்படுகின்ற போது மீண்டும் இவரை அவர்கள் பிணையிலே விடுகிறார்கள் என்று சொன்னார்கள். என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. கடந்த 40-50 ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் பெருகி இருக்கின்ற ஊழல், குறிப்பாக தமிழ்நாட்டில் பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஊழல், இதை கட்டுப்படுத்த நம்முடைய நீதிமன்றத்தால் முடியவில்லை. 1000 கோடி தான் அறியப்பட்டிருக்கிறது. அறியப்படாத பணம் இன்னும் எவ்வளவோ இருக்கும். அது குறித்து செந்தில் பாலாஜி சொல்லும்போது அவர் இல்லை, இது ஒன்றிய அரசு எங்கள் மேலே வேணும்னே இதெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்றது சொல்லுது. எந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இல்லை, எந்த திருடனாவது நியாயத்தின் அடிப்படையில் போலீஸ் என்னை பிடித்தது என்று சொல்லியிருக்கிறானா? பிடிப்பதே 10ல் 1ஐத்தான் 100ல் 1ஐத்தான் பிடிக்கிறார்கள். பிடித்து கொண்டு வந்து வைத்தால் நீதிமன்றம் அவர்களுக்கு ஸ்டே கொடுக்கிறது அல்லது ஏதாவது ஒரு வகையில் விடுதலை செய்து விடுகிறது. உங்களுடைய நாட்டில் 30 ஆண்டுகளுக்கு வழக்குகள் பாக்கி இருக்கின்றன, போதுமான நீதிபதிகள் இல்லை என்று சொன்னால் நாட்டில் எந்த ஊழலையும் உங்களால் தண்டிக்க முடியாது. நீங்கள் எல்லாவற்றிலும் ப்ரையாரிட்டியை பற்றி பேசுகிறீர்களே, அந்த ப்ரையாரிட்டி அடிப்படையில் மந்திரிகளுடைய வழக்கை அடுத்தடுத்து விசாரித்து உள்ளே தள்ளுங்கள். ஆட்சி செய்கின்றவன் தவறு செய்வானே, ஆனால் நாடு பாழாகிவிடும். யாருக்கும் தெரிவதில்லை நாம் அதில் வஞ்சிக்கப்படுகிறோம் என்று எந்த மனிதனுக்காவது உணர்வு இருக்கிறதா? 7 கோடி பேர். இது ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு தரக்கூடிய அழுத்தம். ஏன்னா அமலாக்கத்துறை சொல்றதுக்கு முன்னாடியே திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுறாரு, அதையே தான் அமலாக்கத்துறையும் சொல்றாங்க. சும்மா அண்ணாமலை பாதி நேரம் கூட விடுவார். இந்த செந்தில் பாலாஜி யோக்கியன் என்பதற்கு அண்ணாமலை தற்செயலாக சொல்லிய சொல்தான் பொய்யை மெய்ப்பிப்பதற்குரிய சான்றுகளா? உங்களுக்கு தெரியாதா? எந்த திருடனாவது ஒப்புக்கொண்டிருக்கிறானா? சொல்லுங்கள், நீங்கள் சட்டத்தின் போக்கை சொல்லுங்கள். அப்புறம் இவன் என்ன பெரிய இது? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் நிறுவன தலைவரும் மூத்த அரசியல்வாதியுமான திரு பழக்கருப்பையா அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா, இன்னைக்கு இந்த டாஸ்மாக் இது குறித்த அந்த அமலாக்கத்துறை நடத்திய சோதனை, ஒரு 1000 கோடி ஊழல், இது சம்மந்தமாக தான் பேசுகிறாங்க. தொடர்ந்து போராட்டங்களானது நடக்குது, எதிர்கட்சிகளும் பேசுது அப்படின்னு. இது குறித்து உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? நம்முடைய நீதிமன்றங்கள் மற்றும் சட்டத்துறையினுடைய தொளதொளத்த தன்மையின் காரணமாகத்தான் திருடன் என்று உலகறிய அறியப்பட்டவர்களெல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த இடத்திற்கு வருகிறார்கள், மீண்டும் மீண்டும் அதையே செய்கிறார்கள். செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கின்ற போது அவர் சிறையிலேயே மந்திரியாக ஆக்கப்படுகிறார். அவருக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று ஆளுநர் சொல்லுகின்ற போதும் அது தட் இஸ் மை ப்ரையாரிட்டி, சீஃப் மினிஸ்டர்ஸ் ப்ரையாரிட்டி என்று சொல்லி அவரை மந்திரியாக ஆக்குகிறார். ஒரு ஊழலான மனிதன், இவ்வளவு தெளிவாக ஊழல் என்று அறியப்பட்ட மனிதன் சிறையிலேயே மந்திரியாக ஆவது என்று சொன்னால், அந்த மனிதனை எப்படி கோர்ட் நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தாமல் நான் பிறகு இவர்களை விட்டு விடுவேன் என்று சொல்லி விட்டுவிட்ட பிறகு, அவன் ராஜாவாக இருந்தாலும் சரி, கனிமொழியாக இருந்தாலும் சரி, இந்த செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் சரி, வந்தவுடன் திரும்ப அதே துறையை அவரிடம் கொடுத்து அவரை மந்திரியாக ஆக்குகிறது ஒரு அரசு என்றால், இதற்கு முன்னால் கொஞ்ச காலம் அந்த துறையை பார்த்த மனிதனால் வேண்டிய அளவு தோண்ட முடியவில்லை. ஆகவே அதில் தெளிவு பெற்ற மனிதன் அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று இந்த அரசு விரும்புகிறது. தெளிவாக இவர்தான் சுரண்டலில் தேர்ந்தவர், அதனுடைய நுட்பங்கள் அறிந்தவர் என்று சொல்லி இவரை கொண்டு வந்து போடுகிறார்கள். இதுவரையிலும் சாராய உற்பத்தி செய்கிறவர்கள் லஞ்சம் கொடுத்தார்கள் டாஸ்மார்க்கில். இப்பொழுதுதான் வரியே கட்டாமல், அரசுக்கு போகாமல், அரசு நிறுவனத்திற்கு டாஸ்மார்க்குக்கு போகாமல் பாதி போத்தல்களை வெளியே இழுத்து அதற்கு எக்ஸைஸ் வரி கட்டாமல், அப்புறம் வெளியே தனியாக விற்று அந்த பணம் இங்கே கட்சிக்கு ஒதுங்குகிறது, அரசுக்கு ஒதுங்குகிறது என்று சொன்னால் இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? எத்தனை வகையாக சம்பாதிக்கிறார்கள். அதை உற்பத்தி செய்கிறவன் பெரும்பணம் கொடுக்குறான். அது யார்? ஜெகத் ரட்சகனும் டிஆர் பாலுவும் இவர்களை போன்றவர்கள் தானே அந்த மேல்நாட்டு சாராயத்தை உற்பத்தி செய்கிறவர்கள். அவர்கள் கொடுக்குறார்கள். அதுபோக இவர்கள் ஒரு பாட்டிலுக்கு இவ்வளவு என்று வரியே கட்டலாம், வரி மிச்சம். அந்த வரி பணத்தையும் சேர்த்து தான் இவர்கள் விற்கிறார்கள். போத்தலுக்கு இவ்வளவு என்று கூடுதலாக வைத்து இருக்கிறார்கள். அதன் மூலம் அந்த வரி அரசுக்கு போகாமல் இவர்களுக்கு வந்து விடுகிறது. அதே சமயத்தில் மேலும் கூடுதலாக வைத்து வைக்கின்ற விலையும் அவர்களுக்கு லாபமாக வருது. ஆக
ஒரு 48,000 50,000 கோடி ரூபாய் வருமானம் அரசுக்கு வருகின்ற ஒரு துறையில் 1 லட்சம் 1,4 லட்சம் கோடி இவர்கள் அடிக்கிறார்கள். பாதிக்கு பாதியை இவர்கள் கொண்டு போகிறார்கள். அப்போ இவ்வளவு பகிரங்கமாக ஒரு அரசு இதை செய்கின்ற போது, இது எடுத்து நீதிமன்றத்திற்கு சொல்லப்படுகின்ற போது மீண்டும் இவரை அவர்கள் விடுகிறார்கள், பிணையிலே விடுகிறார்கள் என்று சொன்னார்கள். என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே கடந்த 40-50 ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் பெருகி இருக்கின்ற ஊழல், குறிப்பாக தமிழ்நாட்டில் பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஊழல், இதை கட்டுப்படுத்த நம்முடைய நீதிமன்றத்தால் முடியவில்லை. 1-2 பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தவிர அவ்வளவு பேர் இந்த பொன்முடியை அங்கிருந்து ஸ்டே வாங்கி கொண்டு வந்து விடுகிறார். நீங்கள் உயர் நீதிமன்றம் வரையிலும் அது வருவதற்கு 10-15 ஆண்டுகள் ஆகிறது. இவரும் இவருடைய மனைவியும் செய்த ஊழல் வெளிப்படுவதற்கு உயர்நீதிமன்றத்தில் அது உறுதிப்படுத்தப்படுவதற்கு 15 ஆண்டுகள் ஆகிறது. பிறகு உச்ச நீதிமன்றத்தில் போய் இவர்கள் தடை வாங்கி வந்து மீண்டும் அந்த வழக்கு எடுத்துக்கொள்வதற்கு 5 ஆண்டுகள் ஆகும், 4 ஆண்டு ஆகும், 2 ஆண்டு ஆகும், 1 ஆண்டு ஆகும் என்றால் எவன் பயப்படுவான்? நம்முடைய காலத்தை அவனுக்கு என்ன ஒரே ஒரு சிரமம் என்றால், சில பேர் இப்போ பொன்முடியெல்லாம் உள்ளே போகாமலே ஸ்டே வாங்கி விட்டார். சில பேர் உள்ளே போய்விட்டு ஸ்டே வாங்குவார்கள், செந்தில் பாலாஜியை போல. ஆக மொத்தம் நம்முடைய நீதி அமைப்பு, இந்த சட்டத்தின் போக்கு, அதனுடைய தொளதொளத்த தன்மை, இவற்றின் காரணமாக மேல்நாடுகளிலெல்லாம் கடுமையாக இருக்கிறது. இங்கே இருந்து போன ஒருவன் அதானி வந்து அங்கே அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து விட்டான் என்று அமெரிக்காவிலே அவர் மீது வழக்கு போடப்படுகிறது. அரசை கூப்பிட்டு எச்சரிக்கிறார்கள், உங்களுடைய ஆள் இங்கே வந்து இந்த முறையை, திஸ் சிஸ்டம் இஸ் ஸ்பாயில்டு பை யுவர் பீப்புள் என்று சொல்லி அங்கே எச்சரிக்கிறார். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் வெளிநாடுகள் இருக்கிறது. இங்கே எதுவும் இல்லை. நம்முடைய நீதிமன்றங்கள் 10 பேரை பிடித்து உள்ளே வைத்தால் பிறகு மந்திரியாக இருக்கிறவங்களாம் பயப்படுவான். இப்பெல்லாம் ரொம்ப சாதாரணமாக கான்ட்ராக்டர்களிடம் கொஞ்சம் பணம் வாங்குவார்கள். இப்படி இருந்த நிலை போய் இவ்வளவு 1000 கோடி, டாஸ்மார்க்கில் வருமானம் 50,000 கோடி, அது வரி கட்டாமல் வெளியே வருகின்ற பணம், பாட்டிலுக்கு உள்ள பணம். இதை போல் இன்னும் 50% வருமானம் வந்தால் 60% ஊழலிலே போகிறது. 1000 கோடி தான் அறியப்பட்டிருக்கிறது. அறியப்படாத பணம் இன்னும் எவ்வளவோ இருக்கும். அது குறித்து செந்தில் பாலாஜி சொல்லும்போது அவர் இல்லை, இது வந்து ஒன்றிய அரசு எங்க மேல வந்து வேணும்னே இதெல்லாம் நடத்துறாங்க அப்படின்றது சொல்றாங்க. எந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இல்லை, எந்த திருடனாவது நியாயத்தின் அடிப்படையில் போலீஸ் என்னை பிடித்தது என்று சொல்லியிருக்கிறானா? நான் திருடினேன் ஆகவே பிடித்தது என்று எவனாவது சொல்லியிருக்கிறானா? இல்லை, எந்த முதல் தகவல் அவன் என்ன செய்வான் என்றால், வேண்டுமென்றே இந்த வழக்கு எனக்கு புனையப்பட்டிருக்கிறது என்று தான் அவன் சொல்லுகிறான். அப்படித்தான் எல்லா குற்றவாளிகளும் சொல்லுகிறார்கள். குற்றவாளி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்வது என்பது உயரிய மனநிலை. தவறுதலாக ஒரு ஆத்திரத்தில் ஒரு அவசரத்தில் செய்துவிட்டேன். ஆகவே அதாவது கொலை செய்கிறவன் மட்டும்தான் ஆத்திரத்தில் அவசரத்தில் செய்து விடுவான். 10 கொலைக்கு 8 கொலை திட்டமிடப்படும், 2 கொலை அவசரத்தில் செய்து விடுவான், ஒரு கோபத்தில் செய்து விடுவான். பிறகு அவன் உணர்வான். அது மாதிரி இருப்பது கொலையில் தான். திருடுவது, லஞ்சம் வாங்குவது, இவையெல்லாம் தெளிவாக எப்படி செய்தால் மாட்டிக்கொள்ளாமல் செய்யலாம் என்று கூர்ந்து சிந்திக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் புரியப்படுகிறது என்கின்ற போது இவர்கள் சொல்ல வேண்டியதான், நீ போடுகிற வழக்கெல்லாம் இப்பொழுது கூட நீ இந்த இவர் மீது ஒரு வழக்கு போட்டாயே, அதிமுக மந்திரிகளின் மீது வழக்கு போடுகிறாயே, அதெல்லாம் வந்து அவனும் இதையே சொல்லி கொண்டு போனால் அதற்கு என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறார். இல்லைங்க, அவர் ஒரு கேள்வி முன்வைக்கும் போது இது அதிமுக காலத்திலிருந்து என்ன நடைமுறை பின்பற்றப்படுதோ அதே நடைமுறை தான் பின்பற்றப்படுது. அப்போ இந்த முதல் நடைமுறை எங்கேயாவது வெளியே போய் எக்ஸைஸ் டியூட்டியே கட்டாமல் பாட்டு வெளியே வந்திருக்கிறதா? இப்பொழுதுதான் வருகிறது. எக்ஸைஸ் டியூட்டியே கட்டாமல் உற்பத்தி ஆகிற சரக்கினுடைய மொத்த விற்பனையாளன் அரசு. தனி மனிதனாக இருந்தால் பாதியை அவன் வரி கட்டுகிறான், பாதியை ஒதுக்கி வைக்கிறான், அதில் லாபம் பார்க்கிறான். அதே வேலையை தான் அரசு செய்கிறது. அரசுக்கு என்ன தேவை? அரசுக்கு தான் அந்த வருமானம் வரப்போகிறது. எக்ஸைஸ் டியூட்டி கட்டப்பட்டு 1 லட்சம் கோடிக்கு விற்றால் அந்த எக்ஸைஸ் டியூட்டி அரசுக்கு வரும். ஆனால் இவர்களுக்கு அதனால் பயன் இல்லையே. இதையெல்லாம் செய்வதற்கு செந்தில் பாலாஜி இவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. இந்த கோர்ட் இவர்களையெல்லாம் விடுகிறது, வெளியே விடுகிறது. பிறகு அவர்கள் அதையே செய்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் பிடித்து வைத்தால் பிறகு வழக்கை விசாரித்து தண்டித்து உள்ளே வைக்கின்ற நிலை ஏற்படாவிட்டால் இந்த பொன்முடிகளும் மாற மாட்டார்கள், செந்தில் பாலாஜிகளும் மாற மாட்டார்கள், திமுக அரசும் மாறாது. நான் என்ன குற்றம் சொல்கிறேன் என்றால், நம்முடைய சட்ட அமைப்பினுடைய தொளதொளத்த தன்மையின் காரணமாகத்தான்
இது போன்ற குற்றங்களெல்லாம் நடக்கின்றன. பீப்புள் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட். யாருக்கும் தெரிவதில்லை. நாம் அதில் வஞ்சிக்கப்படுகிறோம் என்று எந்த மனிதனுக்காவது உணர்வு இருக்கிறதா? 7 கோடி பேர். அதனாலே இந்த எவ்ரிபடிஸ் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் நோபடிஸ் ப்ராப்பர்ட்டி என்று ஒரு பெரிய பொது உடைமைக்கு எதிராக ஒரு கருத்து வைப்பார்கள். எவ்ரிபடிஸ் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் நோபடிஸ் ப்ராப்பர்ட்டி. போஸ்ட் ஆஃபீஸில் நான் பசையை செவரில் தடவுவான், தன் வீட்டில் தடவ மாட்டான். அதே மாதிரி இவர்களெல்லாம் ஆட்சிக்கு வருகின்ற போது 7 கோடி மக்களும் இது நம்முடைய பணம் இல்லை என்று நினைக்கிறார்கள். அதனாலே நாம் வரியை கூடுதலாக கட்டுகிறோம். அவ்வளவுக்கும் ஒரு 100 யூனிட் மின்சாரத்திற்கு 500 யூனிட் மின்சாரம் கொடுக்கலாம். இவர்கள் லஞ்சம் வாங்குகிறவர்களாக இல்லாவிட்டால். எல்லாவற்றிலும் ஊழல் செய்கின்ற போது அந்த ஊழலை நாம் தான் சுமக்கிறோம் என்ற அறிவு நம்முடைய மக்களுக்கு இல்லை. அதை எடுத்து சொல்லுகின்ற தன்மையுடையவர்கள் குறைவு. அது போய் சேருவது ரொம்ப குறைவு. நம்முடைய ஊடகங்களெல்லாம் பலருடைய கைக்குள்ளே இருக்கின்றன. திமுகவினுடைய கையில் ஊடகங்களும் பிஜேபியினுடைய கையில் ஊடகங்களும் பெருவாரியாக இருக்கின்றன. இவனுக்கு எதிராக போய் பிரச்சாரம், இதெல்லாம் ஹிட்லர் கடைபிடித்த கொள்கைகள். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னால் ஃபேசிஸ்ட் ஆட்டிடியூடு இதுதான். ஒரு பொய்யை இடைவிடாமல் திரும்ப திரும்ப சொல்வதற்கு கோயபல்ஸ் அங்கே நியமிக்கப்பட்டான் என்பது போல அந்த திமுக அரசு கெடுத்து முடித்து விட்டது. பெரும் சுரண்டல் என்பது மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் பொய்யின் மீது அரசியல் நடத்துகிறார்கள். இன்னொரு பார்வை முன் வைக்கிறாங்க இல்லையா? இப்போ இது வந்து ஒன்றிய அரசு வந்து தமிழகத்திற்கு தரக்கூடிய அழுத்தம், ஏன்னா பல்வேறு விஷயங்களில் தமிழக அரசு குரலை உயர்த்துறதுனால இது வந்து எங்கள் மேலே வந்து கட்டவிழ்க்கிறாங்க. அதுக்கு காரணமாக அவங்க சொல்கிறது, அமலாக்கத்துறை சொல்கிறதுக்கு முன்னாடியே திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுறாரு, அதையே தான் அமலாக்கத்துறையும் சொல்கிறாங்க. அண்ணாமலை பாதி நேரம் புள்ளா விடுவார், ஊகத்தில் சொல்லுவார். பிறகு அது இல்லை, அமலாக்கத்துறை சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதையே தான் அமலாக்கத்துறையும் சொல்லுதுன்னு சும்மா இதெல்லாம் ஒரு இவர்கள் யோக்கியர்கள் என்பதற்கான சான்றுகளாவை. இந்த செந்தில் பாலாஜி யோக்கியன் என்பதற்கு அண்ணாமலை தற்செயலாக சொல்லிய சொல்தான் பொய்யை மெய்ப்பிப்பதற்குரிய சான்றுகளாக உங்களுக்கு தெரியாதா? இந்த பாட்டில்களையும் மற்ற எக்ஸைஸ் கட்டாமல் அந்த சரக்குகள் வெளியே வருவதிலும் இந்த உற்பத்தி செய்கிற டிஆர் பாலுவும் ஜெகத் லட்சகனும் ஏராளமாக பணம் கொடுப்பதையும் அவருடைய கணக்குகள் முடக்கப்படுவதையும் நாம் பார்க்கின்ற போது இந்த அண்ணாமலை சும்மா எல்லாவற்றுக்கும் பேசி கொண்டிருப்பார். மேலேயும் பேசுவார், கீழேயும் பேசுவார், ஒரு நாளைக்கு ஒன்று பேசுவார். ஏதாவது ஒன்று பொருந்தி போனால் உடனே இது இது வந்து அண்ணாமலை சொல்லுகிறது. அவன் 2000 கோடி என்று சொன்னால் அவன் 2000 கோடி என்று சொல்வானா? அவன் கணக்கு வழக்குகள் எடுக்கிறான். பிறகு அதெல்லாம் மெய்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் இல்லையா அந்த அமலாக்கத்துறைக்கு? ஒன்றும் இல்லாமல் போட்டால் திரும்ப பிடிக்க மாட்டானா இந்த அமலாக்கத்துறையை? அதெல்லாம் சும்மா பேச்சு. ஆனால் யோக்கியன் என்று இன்னமும் நீங்கள் இது போன்ற சான்றுகளை வைத்துக்கொண்டு மெய்ப்பிக்க நினைக்கிறீர்களே, இதுவரை அசிங்கம் உலகத்தில் கிடையாது. நீ அயோக்கியத்தனம் என்பது சர்க்காரியா கமிஷனிலிருந்து இன்றைக்கு வரையிலும் திமுக அயோக்கியத்தனத்தோடு சம்பந்தப்பட்ட அமைப்பு என்பது தெரிந்த உண்மை. இதை போய் அண்ணாமலை சொன்னதற்கு பொருத்தமாக இருக்கிறது சொன்னால் அண்ணாமலை தற்செயலாக சொல்லியிருப்பார். அவன் சொன்னதும் அதுக்கு பொருத்தமாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இதெல்லாம் வைத்து நாம் பேச முடியாது. எதற்கு ஜெகத் ரட்சகன் வீட்டில் இது நடக்கிறது, ரெய்டு நடக்கிறது? 2026 தேர்தலை மையப்படுத்தி இந்த சமயத்தில் அழுத்தம் கொடுத்தா, ஏன்னா அங்கே கொங்கு மண்டலத்தில் வந்து ஒரு வலுவான இது வந்து நம்முடைய திருடன் வழக்கு மன்றத்தில் சொல்லுகின்ற செய்தியை போலத்தான் இவர்கள் பெரிய திருடர்கள் அதை விரிவு செய்து சொல்கிறார்கள். அவன் என்ன சொல்வான் என்றால், போலீஸ் பொய் வழக்கு என் மீது போட்டிருக்கிறது, நான் எந்த தப்பும் செய்யாதவன் என்று கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட திருடனும் அப்படித்தான் வாதாடுகிறானே தவிர, எவனாவது உள்ளே போய் நான் திருடினேன், இவ்வளவு திருடினேன், உண்மைதான், அவர்கள் சொல்லியிருப்பது உண்மைதான் என்று சொல்லி வழக்கை ஒப்புக்கொண்டால் முதல் வாய்தாவிலே அவன் உள்ளே போய்விடுவான். எந்த திருடனாவது ஒப்புக்கொண்டிருக்கிறானா? சொல்லுங்கள், நீங்கள் சட்டத்தின் போக்கை சொல்லுங்கள். அப்புறம் இவன் என்ன பெரிய இது, தேர்தல் வருகிறது சொல்லுகிறான், இது வருகிறது சொல்லுகிறான், நீ என்ன ஒவ்வொன்றையும் பிடித்து வேண்டாதவனெல்லாம் நீ இன்னும் ஏடிஎம்கேக்காரன் மீது வழக்கு போடுகிறாய். எந்த அடிப்படையில் போடுகிறாய்? இன்னும் உனக்கு ஒரு வேண்டிய துறை இருக்கிறது, உன்னுடைய துறையை வைத்து அவர்களின் மீது ரெய்டு அடிக்க சொல்லுகிறாய், போடுகிறாய். எந்த அடிப்படையில் போடுகிறாய்? இதெல்லாம் திமுக ஊழல் என்பதற்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா? யாருக்கு தெரியாது இது? இல்லை, இந்த அமலாக்கத்துறை ரெய்டுக்கு பின்புலத்தில் வந்து எந்த அரசியலும் இல்லை. அரசியல் இல்லை என்று இல்லை, அமலாக்கத்துறையினுடைய வேலை அதுதானே. நான் என்ன சொல்லுகிறேன்னு, ஒரு குற்றமற்ற ஒருவனின் மீது இந்த துறைகள் பாயுமானால் மக்களிடம் ஒரு எதிர்வினை ஏற்படும். எதற்கு அவனை வேண்டுமென்றே செய்கிறார்கள் என்று. உன்னை வைக்கின்ற போது எதற்கு இவனை வெளியே விடுகிறது இந்த கோர்ட் என்று தான் கேட்கிறார்களே தவிர,
பிடிப்பதே 10ல் 1ஐத்தான் 100ல் 1ஐத்தான் பிடிக்கிறார்கள். பிடித்து கொண்டு வந்து வைத்தால் நீதிமன்றம் அவர்களுக்கு ஸ்டே கொடுக்கிறது அல்லது ஏதாவது ஒரு வகையில் விடுதலை செய்து விடுகிறது. அப்புறம் எப்படி நாம் காரியங்களை செய்ய முடியும்? எவ்வளவு போராடுகிறார்கள், மன்றாடுகிறார்கள். அங்கே நாம் இந்த துறைகளின் சார்பாக பேசுகிற வக்கீல்கள் சுப்ரீம் கோர்ட்டிலும் மற்றவற்றிலும் எந்த வழக்கு போனாலும் சுப்ரீம் கோர்ட்டில் உனக்கு 30 வருஷத்துக்கு வழக்குகள் காத்திருக்கின்றன. இதே தானே செய்கிறீர்கள் நீங்கள் நீதிமன்றங்களிலே. இல்லாவிட்டால் நான் சொல்கிறேன், ஆட்ஹாக் ஜட்ஜஸை போடுங்கள், நிறைய நீதிபதிகளை துணையாக உருவாக்குங்கள். ரொம்ப முக்கியமான அரசுக்கு எதிரான சட்டங்கள் தவிர மிச்ச எல்லாவற்றையும் அவர்கள் விசாரிப்பதற்கும் அவர்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுங்கள். 60 வயதில் வீட்டுக்கு போய் சொல்ல வேண்டாம், நீதிமன்றங்கள் போதவில்லை, இன்னும் நீதிமன்றங்களை கட்டுங்கள். உங்களுடைய நாட்டில் 30 ஆண்டுகளுக்கு வழக்குகள் பாக்கி இருக்கின்றன, போதுமான நீதிபதிகள் இல்லை என்று சொன்னால் நாட்டில் எந்த ஊழலையும் உங்களால் தண்டிக்க முடியாது. அவ்வளவு பேரும் விசாரணை கைதியாக புழல் சிறையில் இருக்கிறான். உங்களுடைய சிறைகளிலே தண்டிக்கப்பட்ட கைதிகள் 1 பங்கு என்று சொன்னால் 25 பேர் தண்டிக்கப்பட்ட கைதி என்றால் விசாரிக்கப்படாமலேயே உள்ளே இருக்கிறவன் 75 பேர். 3/4 பங்கு விசாரிக்கப்படாமலே உள்ளே இருக்கிறான். அவன் ஏழை, அவனுக்கு வழக்கறிஞர் வைக்க முடியாது, அவனுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, அவனுக்கு சொத்து பிணையாக கொடுப்பதற்கு மனிதர்கள் இல்லை. ஆகவே அவன் உள்ளே இருக்கிறான். இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று நம்முடைய ஆட்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நீதிபதிகள் 1000 யோசனைகள் சொல்கிறார்களே, எதற்காக குண்டா சட்டத்தை ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய கையில் கொடுக்க வேண்டும்? சவுக்கு போன்றவர்களை பிடித்து உள்ளே வைப்பதற்கு அந்த குண்டா சட்டம் அரசின் கையில் இருப்பதுதானே காரணம். அரசுக்கு எதிராக எவன் பேசினாலும் அவனை குண்டாசில் வைப்பான். அப்புறம் என்ன, நீங்கள் பெரிய பேசுவதற்கு சுதந்திரம், எழுதுவதற்கு சுதந்திரம், கூட்டம் கூடுவதற்கு சுதந்திரம், தொழிலாளர்கள் சங்கம் அமைப்பதற்கு சுதந்திரம், இவையெல்லாம் அடிப்படை சுதந்திரங்கள் என்று சொன்னீர்களே, என்ன சுதந்திரம் இருக்கிறது? குண்டாஸ் என்ற ஒரு சட்டம் இங்கே இந்த நாட்டில் இருக்கின்ற வரையிலும் அந்த சட்டத்தை பயன்படுத்தி வெள்ளைக்காரன் காந்தியை உள்ளே வைத்தான். நீயும் அந்த சட்டத்தை வைத்திருந்தால் அது என்ன நியாயம் என்று நான் கேட்கின்றேன். முட்டாள்தனமான சட்டங்கள் 100,000 இருக்கின்றன இங்கே. இப்போ இந்த சர்ச்சை அப்படின்றது இன்னுமே பெருசாகும். ஏன்னா சத்தீஸ்கரை காட்டிலும் டெல்லியை காட்டிலும் இது இன்னும் பெரிய விவகாரமாக மாறும் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. அப்படியாக வாய்ப்பு உண்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த சட்டத்துறைகளும் இப்படித்தான் இருக்கின்றன, நீதிமன்றங்களும் இப்படித்தான் இருக்கின்றன. வேகம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், மற்ற வழக்குகளை தனி மனிதர்களின் மீது போடுகின்ற போது அந்த வழக்குகளை தான் கூட தள்ளி வையுங்கள். ஆட்சி செய்கின்றவன் தவறு செய்வானே, ஆனால் நாடு பாழாகிவிடும். ஆகவே நீங்கள் எல்லாவற்றிலும் ப்ரையாரிட்டியை பற்றி பேசுகிறீர்களே, அந்த ப்ரையாரிட்டி அடிப்படையில் மந்திரிகளுடைய வழக்கை அடுத்தடுத்து விசாரித்து உள்ளே தள்ளுங்கள். ஒரு 10-20 மந்திரி உள்ளே போய்விட்டால் அதற்கு பிறகு அஞ்சுவான். சட்டத்தின் மூலம் அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதானே நமக்கு நோக்கம். காவல்துறையும் சிறைச்சாலையும் அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டவை தானே. அதை செய்வதற்கு நம்மால் முடியவில்லை என்று சொன்னால் 15 ஆண்டுகளாக இந்த பொன்முடியினுடைய வழக்கு 15 ஆண்டுகள் நடந்து தண்டனை பெற்று இப்பொழுது அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் போக்கு என்று சொன்னால் இவர்கள் தங்களுடைய காலத்தை முடித்து கொண்டு போய்விடுவார்கள். பல பேர் இந்த முறையே சரியில்லை, இதை பற்றி நீதிமன்றங்கள் தான் சிந்திக்க வேண்டும். போதிய நீதிபதிகள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அவர்கள் ஓய்வு பெறுகின்ற வயதை தள்ளி போடுங்கள், புதிய நீதிபதிகளை உருவாக்குங்கள். கட்டிடங்கள் ஒன்றும் மோசம் கிடையாத கட்டிடம், பள்ளிக்கூடத்து கைவிடப்பட்ட பள்ளிக்கூடங்களில் கூட நீதிமன்றங்கள் நடத்துங்கள். நீதிக்கு எதிராக எவனும் நடக்க முடியாது என்கின்ற நிலையை நீங்கள் இந்த நாட்டில் ஏற்படுத்தாமல் ரொட்டீனாக, நான் ரொம்ப கீழ் நீதிமன்றங்களில் பார்த்துருக்கிறேன், குற்றவாளியை கொண்டு போய் நிறுத்தினால் அவனை என்ன என்று நிமிர்ந்தே நம்முடைய நீதிபதி பார்க்க மாட்டார். கீழே உள்ள மேஜிஸ்ட்ரேட் 15 days உடனே தேதியை போட்டு அவன் என்ன செய்தான், கொலை செய்தானா, திருடினானா, இல்லை வேறு ஒன்றும் இல்லையா, போலீஸ்கார் நிமிர்ந்தே 15 நாளாக இருப்பான். எல்லாம் இந்த நாட்டில் பணம் வைத்திருக்கிறவன் அதானி போன்றவர்களை அமெரிக்காவும் தண்டிப்பதற்கு தயங்குகிறது என்கின்ற நிலைதான் இந்த நாட்டிலே உள்ள நிலை. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. உனக்கு இந்த குழந்தை வேணுமா? நீ ஏன் மனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? விடிஞ்சா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் நிச்சயதார்த்தம். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க.